ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு கயல். நான் என்ன சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். லோன் விஷயமா பேங்க்குக்கு போனீங்களே, என்னாச்சு? எல்லாம் ஓகே தான். ஓகேவா? சூப்பர். அப்ப லோன் கிடைச்சிரும்ல? கிடைச்சிரும் தான் சொன்னாரு. நாளைக்கு மறுநாள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. ஏய், எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இப்படி டல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. அது நியாயமா நீங்களே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த விஷயத்த சொல்லிருக்கணும். இருக்கட்டும், நேர்ல பாக்குறப்ப வச்சுக்கிறேன். லோன் வர போற சந்தோஷத்துல என்னையே மறந்துட்டீங்கல்ல? சேச்சே, அப்படிலாம் இல்ல. கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இப்பதான் ஓகேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணணும்ங்கறீங்க. இப்போ லோன் ஓகே ஆயிடும், ஆனா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணணுமா? என்ன? இல்ல, இந்த பேங்கோட அக்கவுண்ட் ஹோல்டர் யாராவது ஷூரிட்டி கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு. அது இருந்தா சீக்கிரமே லோன் கிடைச்சிரும்னு சொன்னாரு. அதான் ஷூரிட்டி சைனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? சரி, அதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம பாத்துக்கலாம். அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஈவினிங் வந்துடுறேன். நேர்ல பேசி நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நீங்க வீட்ல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, சரியா? ஓகே, பாய். சொல்றா. ஹலோ மச்சான். டேய் கேக்குதா? டேய் கேக்குதாடா? ஹலோ. டேய் கேக்கல. டேய் மச்சான், எனக்கு கேக்குது, உனக்கு கேக்குதா? இங்க டவர் வேற இல்ல. ஹலோ. டேய் கேக்குதா? டேய் கேக்குதா இல்லையாடா உனக்கு? டேய் ஹலோ. டேய் எனக்கு கேக்குதுடா, உனக்கு கேக்குதா? இங்க டவர் சரியா கிடைக்கல. ஓ ஓகே மச்சான். ஏய், பேங்க் லோன் விஷயமா போறேன்னு சொன்னியே, போனியா? என்னாச்சுன்னு கேட்க தான் கால் பண்ணேன். எல்லாம் ஓகே தானே? இப்பதான் பேங்க்ல இருந்து வரேன். எல்லாம் ஓகே தான், ஆனா லோன் கொடுக்கணும்னா அந்த பேங்கோட அக்கவுண்ட் ஹோல்டர் யாராவது ஷூரிட்டி சைன் போடணும்னு கேக்குறாங்க. அதான் யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. உனக்கு யாரையா தெரியுமா? ஷூரிட்டி சைன்? ஹே, எந்த பேங்க்டா? தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்துல ஒரு பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் தான்டா. ஏ மச்சான், அந்த பேங்க்னா பிரச்சனை இல்லடா. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராகுல் இருக்கான்ல? ஆமா. அவன் அங்கதான்டா ஒர்க் பண்றான். அவனை வச்சு ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். உன்கிட்ட அவன் நம்பர் இருக்கா? நான் வேணா அனுப்பட்டுமா? நீ அவனுக்கு கால் பண்ணி பாக்குறியா? இல்லடா, அது வந்து. என்னடா தயங்குற? அவனை பிடிச்ச வேலை முடிஞ்ச மாதிரி மச்சான். நம்ம ஃப்ரெண்ட பக்கத்திலே வச்சுட்டு நீ எதுக்குடா ஷூரிட்டி சைனுக்காக வெளில ஆளை தேடிட்டு இருக்க? நான் நம்பர் அனுப்புறேன், நீ உடனே அவனுக்கு கால் பண்ணு. இல்ல வேணாண்டா. ஏன்டா? கையில் யார்கிட்டயுமே ஹெல்ப் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா. முக்கியமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதான்டா, உனக்கே தெரியுமே, ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் பார்ட்டி கூட்டு போய் ஹெல்ப் பண்றேன்னு அசிங்கப்படுத்தினான்ல, அதுல இருந்தே யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டா. எனக்கும் அவ சொல்றதுதான் சரின்னு தோணுது. அவன் ஒருத்தன் அப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க நீயே முடிவு பண்ணிருவியா? விட்டா எண்ணி அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவ போல. டேய் ஏன்டா நீ வேற. பின்ன என்னடா, அவன் தான் லூஸ் மாதிரி ஏதோ குடிச்சிட்டு பேசிட்டானா அதுக்காக நீ மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் ஒதுக்கிடுவியா? அதுவும் இல்லாம ராகுல் அந்த மாதிரிலாம் கிடையாதுடா. டேய் உனக்கே தெரியும்ல, எப்போது அவன்கிட்ட பேசும்போது உன்னை பத்தி கேட்டுட்டே இருப்பான்டா அவன். அதனால நீ அவன்கிட்ட போய் பேசு, அவன்கிட்ட சைன் வாங்கி லோன் அமௌண்ட்டை வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சிடுறா மச்சான். அப்பதான் நீ உன் பிரச்சனை இருந்து ரிலீவ் ஆக முடியும். திரும்பவும் பிசினஸ் அது இதுன்னு பெரிய ஆளானாதான் நீ அப்பதான்டா மென்டலி ஃப்ரீயே ஆவ. வீட்டுல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, டேய் இந்த லோன் கிடைச்சா எல்லாமே சரியாயிடும்டா. எப்பவுமே லோனுக்காக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்து பேங்க் போக முடியாம ஆயிடுதுல. இப்பதான் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கே. மச்சான் மிஸ் பண்ணிடாதடா. சரிடா. அனுப்பிச்சியாடா? அனுப்பிட்டேன்டா. 1000 ரூபாய் போதுமா? போதும் போதும். மச்சான் பாலு, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுத்திட்டு இருக்க போற? உன் ஆட்டோ ரெடி ஆயிடுச்சா இல்லையா மச்சான்? இல்லடா,
என்ஜினை கழட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் ஆகுமா சரி பண்றதுக்கு. ஆட்டோ இல்லாம நாளே ஓட மாட்டேங்கிறா. ஆட்டோ பொண்டாட்டி மாதிரி பார்த்துட்டு இருந்த, இப்ப அதுலயும் ஒருத்த மண்ணலி போட்டானா? என் கையில சிக்கலடா, அவன் தப்பிச்சிட்டான். ஆட்டோ பெட்ரோல் டேங்க்ல மண்ணெல்லி போட்டு என் பொழப்புலையும் மண்ணெல்லி போட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னு வைய, அவன் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா போகும். டேய், அவன் தான்டா அது. யாரா? என் பெட்ரோல் டேங்க்ல மண்ணெல்லி போட்டு என் பொழப்ப கெடுத்தான்னு சொன்னல, அவன் தான்டா அது. அங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கான் பாரு. இன்னைக்கு இவனை டேய், நான் சொல்லும்போது வாங்க. ம். ஓகேடா, சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், வண்டி வா. வரட்டா மாமே? டேய், வா 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 வா, ஏய். ஓடி வாடா. அண்ணா அண்ணா, அந்த வண்டி ஃபாலோ பண்ணுங்க. சரியா இருப்பா. அண்ணா சீக்கிரம் போனா. அண்ணா, அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிப்பா. பைக்கை திருடிட்டு போறான். டேய், இல்லடா. வா 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 மாப்ள, வா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. வா 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 வா, வரலாம் வா.